Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மென்ட் பார்த்து தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் 2022ல வந்த ஜாப் வேகன்சிஸ், அதாவது லாஸ்ட் வீக் வந்த ஜாப் வேகன்சிஸ் தான் எல்லாமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர், சீனியர் ஃபெசிலிட்டி மேனேஜர், அப்புறம் ஏஎஃப்எம் டெக்னிக்கல் ஆபரேஷன் மேனேஜர், ஃபீல்ட் இன்ஜினியர், அப்புறம் ஃபெசிலிட்டி இன்ஜினியர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸ் ஃபீமேலும் கேட்டிருக்காங்க. அது இல்லாம ஹையரிங் ஐஎஸ்எஸ்ல நடந்துருக்கு, புது சைட் வந்திருக்கும் போல இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், இஹெச்எஸ், டெக்னிக்கல் மேனேஜர், ப்ராசஸ் இன்ஜினியர், எம்ஐஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல், ஹெச்ஏசி டெக்னீஷியன், இப்படி பல பொசிஷன் இந்த வீக் வந்திருக்கு. சோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ என்னுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க அவர் சொசைட்டி சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்ல எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சர்வீஸ்னு இருக்கும், அதுல போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் ரிலேட்டடா கொஸ்டின் ஆன்சர்லாம் இருக்கும், இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்ல, என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனும் தட்டி விட்டுருங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷனும் தட்டி விட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா குஷ்மன் அண்ட் வேக்ஃபீல்ட்ல கேட்டிருக்காங்க. முக்கியமா சென்னை தான் அந்த லொகேஷன். டெசிக்னேஷன் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜர், குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அல்லது பிஇ ரெண்டுமே இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 3 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பில்டிங் மெயின்டெனன்ஸ்ல. சிடிசி பாத்தீங்கன்னா 4.5 lakhs per annum. ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா டெசிக்னேஷன் வந்து ஃபெசிலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸ் ஃபீமேல் கேட்டிருக்காங்க. பிகாம் எக்ஸ்பீரியன்ஸ் 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. முக்கியமா ஃபெசிலிட்டி மேனேஜ் பண்ற கம்பெனில அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும், அப்புறம் எம்ஐஎஸும் பார்க்க வேண்டியிருக்கும். சிடிசி பாத்தீங்கன்னா 3.2 lakhs per annum கேட்டிருக்காங்க. இது ரெண்டு பொசிஷனுமே பாத்தீங்கன்னா நீங்க அனுப்ப வேண்டிய உங்க ரெஸ்யூம் அனுப்ப வேண்டிய மெயில் ஐடி பாத்தீங்கன்னா ஜெயபால் jayapal.s@kushwake.com இந்த மெயில் ஐடிக்கு உங்க ரெஸ்யூமை தட்டி விட்டுருங்க. அடுத்த பாத்தீங்கன்னா அர்ஜென்ட் ரெக்வயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஎஃப்எம் டெக்னிக்கல் 1 நம்பர் கேட்டிருக்காங்க. அவருக்கு வந்து சி லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 29K டேக் ஹோம் சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் எக்ஸிக்யூட்டிவ் அதே மாதிரி 1 நம்பர் கேட்டிருக்காங்க. சேலரி 22K டேக் ஹோம் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் வந்து 5 நம்பர் தேவைப்படுது. சேலரி 14K டேக் ஹோம் சொல்லியிருக்காங்க. ஓட்டியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர். கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 7358665358 அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுங்க. அப்புறம் ஏஎம்பிஎஸ் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிட்லயும் ஒரு வேக்கண்ட் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. HCL மதுரையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அங்கதான் லொகேஷனும். குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமா இல்ல பிஇ எதுவும் இருந்தாலும் ஓகே, ட்ரிபிள் இருந்தாலும் சரி, இல்ல மெக்கானிக்கல் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷரா இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த நம்பரை அந்த ஏரியால இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன நம்பர்னா 9003869081 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நைட் ஃபிராங்க்ல ப்ராப்பர்ட்டி மேனேஜர் இல்ல அசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜர் டெக்னிக்கல் தேவைப்படுது. சிடிசி பாத்தீங்கன்னா 60K சொல்லியிருக்காங்க பெர் மந்த் அப்ராக்சிமேட்டா. லொகேஷன் ஆனா லக்னோ. குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி இல்ல டிப்ளமா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து ரெஸ்யூம் அனுப்ப வேண்டிய மெயில் ஐடி எதுன்னு பாத்தீங்கன்னா ishan.dogra அதாவது ishaan.dogra@in.nightfrank.com இந்த மெயில் ஐடிக்கு உங்க ரெஸ்யூமே தட்டி விட்டுருங்க. வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க, என்ன அதுலயும் போய் பார்க்கலாம். வெப்சைட் அட்ரஸ் பாத்தீங்கன்னா www.nightfrank.co.in. அடுத்ததா பாத்தீங்கன்னா டெசிக்னேஷன் வந்து மேனேஜர், அவருக்கு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்கில்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எம்எஸ்பில இருக்கணும், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும், மல்டிபிள் ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் பாத்தீங்கன்னா 50K இருந்து 55K வரைக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க பெர் மந்த் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. லொகேஷன் வந்து சென்னை தான், மேலுக்கு இது வேக்கண்ட். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து அவங்க ரெஸ்யூமை வந்து அனுப்பலாம் இல்ல கால் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா சரவணன் HR அவருக்கு கான்டாக்ட் பண்ணணும். 9962377503 கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து சீனியர் ஃபெசிலிட்டி மேனேஜர் ஒன்று கேட்டிருக்காங்க. லொகேஷன் வந்து கூர்கான். எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 8 years கேட்டிருக்காங்க, 8+ years. பட்ஜெட் 15 lakhs per annum. அவருடைய ஸ்கில் என்ன தேவைப்படுது, டிசைட் ப்ரொஃபைல் என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில், அவர் ஷியாவும் இருக்கலாம் ஈயாவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால மேல் இல்ல ஃபீமேல் 2 பேரும் அப்ளை பண்ணலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கிளைண்ட் மேனேஜ்மெண்ட், குட் டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எல்லாம் இருக்கணும். கண்டி டெக்னிக்கலா கூட இருக்கலாம், பிடெக்கா இருக்கலாம், இல்ல சாஃப்ட் சர்வீஸ்ல வந்து நல்ல நாலேஜ் இருக்கலாம். ஆனா கண்டிப்பா எஃப்எம் ரோல்ல இருந்திருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அது இல்லாம அவர் வந்து ஃபைனான்சியல் டீடைலிங் தெரியணும், பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் தெரியணும், அனலைசிங் தி எக்ஸ்பெண்டிச்சர் தெரியணும், வேல்யூ ஆட் சர்வீஸ் எல்லாம் பண்ண தெரியணும், சேவிங்ஸ் பண்ண தெரியணும், வெண்டார் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ண தெரியணும். இதெல்லாம் இருந்தா அவர் இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க உங்களுடைய ரெஸ்யூமை வந்து இந்த மெயில் ஐடி தட்டி விடுங்க. மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா
SHAHNAWAZ.ZAFAR LUCON consulting consulting.com நீங்க அனுப்பி விட்டுருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆபரேஷன் மேனேஜர் இல்லைன்னா எக்ஸிக்யூட்டிவ் இதான் பொசிஷனு. குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 year மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க இந்த ஆபரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் ரோல்ல. நாலேஜ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட்லாம் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பட்ஜெட்டிங் ஃபோர்காஸ்டிங்லாம் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும்ன்றாங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஆர்கனைசேஷன் ஸ்கில் இருக்குன்னு சொல்றாங்க. குட் ப்ராப்ளம் சால்விங் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லாம் இருக்கணும்னு சொல்றாங்க. அது இல்லாம எக்ஸல்ல நல்லா தெரியணுமா, லுக்அப் பிவட் சார்ட்ஸ் இதெல்லாம் கிராஃப்ஸ்லாம் போட தெரியணும்ன்றாங்க. வேர்டு பிபிடி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில பேச தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. லொகேஷன் வந்து சென்னை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷரா இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அவங்க அப்ளை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவ்வளோ இதோ கேட்கறவங்க கண்டிப்பா வந்து பெருசா இருக்காது. பட் இருந்தாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நல்ல சவுண்டா போல்டா பேசுனீங்கன்னா இது அட்டன் பண்ணலாம் இந்த இன்டர்வியூ. சேலரி வந்து 22.5 to 25K கேட்டிருக்காங்க. உடனே ஜாயின் பண்ற மாதிரி இருக்குமா 15th October 2022ல. நீங்க கால் பண்ணிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9952965331 கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் ஃபர்தரா ஏதாவது கேட்னா கேட்டுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபீல்ட் இன்ஜினியர்ஸ் கேட்டிருக்காங்க இதே கம்பெனில. பாத்தீங்கன்னா அவர் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பாத்துக்கணும். சைட் எக்ஸிகியூஷன் ரிலேட்டடா வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன், டெஸ்டிங், கமிஷனிங் ஆக்டிவிட்டிஸ், கேபிள்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர், டிஜி செட்ஸ் எல்லாம் பார்த்து வேண்டியிருக்கும். அது இல்லாம ரெஸ்பான்சிபிள் ஃபார் கம்ப்ளீட் எக்ஸிகியூஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் HVAC சிஸ்டம்ஸ் ஃபுல்லா பார்த்து வேண்டியிருக்கும். டக்டிங், இன்ஸ்டலேஷன் அட் ப்ராஜெக்ட் சைட் பார்க்கணும். கோஆர்டினேட்டிங் அண்ட் ஷெட்யூலிங் ஆஃப் டெய்லி ப்ரோக்ரஸ் இதெல்லாம் ஃபுல்லாவே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தாங்க எலக்ட்ரிக்கல் HVAC. குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து கிராஜுவேட் இல்லைன்னா டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கணும். 0 to 1 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதுன்றாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரெஷரா இருந்தா கூட ஓகே தான் போல இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து வேண்டிய இன்ட்ரெஸ்டடா இருங்க. நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். 2 லொகேஷன்ல இருக்கு. திருச்சி லொகேஷன்ல இருக்கும் இது அப்ளை பண்ணலாம். சென்னை லொகேஷனுக்கும் தேவைப்படும், அவங்களும் அப்ளை பண்ணலாம். இதுல சேலரி வந்து 15K to 17.5K சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். டிராவல் அலவன்ஸ், போர்டிங், லாட்ஜிங் எல்லாமே இருக்குன்றாங்க. நீங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுங்க. 9952965331 கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ISSல ஆள் எடுத்துன்னு இருக்காங்க. நிறைய வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் மேனேஜர் பொசிஷன் இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் EHS, ப்ராசஸ் இன்ஜினியர் இல்ல MIC எக்ஸிக்யூட்டிவ் இல்லைன்னா HVAC டெக்னீஷியன், HT எலக்ட்ரீஷியன், LT டெக்னீஷியன் இது எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 to 5 years சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? மினிமம் 8 டெக்னிக்கல் மேனேஜர் மட்டும் 8 years எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டிய மெயில் ஐடி பாத்தீங்கன்னா இந்த பொசிஷனுக்குலாம் நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்க ரெஸ்யூமை வந்து ராகவேந்திரா RAGHAVENDRA.JOTI@in.issworld.com மெயில் ஐடிக்கு நீங்க அனுப்பி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பிரபாகர் PRABHAKR.CAMSALI@in.issworld.com அனுப்பி விட்டுருங்க. அது இல்லாம நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க ரெஸ்யூம் அனுப்பலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா 9154671040 இல்லைன்னா 9908156603 நம்பருக்கு நீங்க வந்து ரெஸ்யூமே அனுப்பி விடலாம். ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூட பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அப்பதான் அடுத்தது போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.